எந்த நிலையில் இருந்தாலும் சிறந்த வழிபாடுங்கிறது சிவனுக்கு கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் நடக்கும். அதுபோல் தான் இங்கே நடந்திருக்கு. நம்ம தஞ்சாவூர் டு திருச்சி நெடுஞ்சாலைங்க, அதில் கிள்ளுக்கோட்டை போகிற வழி சரிங்களா. கிள்ளுக்கோட்டைக்கும் உசிலம்பட்டிக்கும் இடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடமானது இருக்குது. கண்டிப்பாக கிள்ளுக்கோட்டைக்கு இந்த வழியாக போகிறவங்க இந்த சாமியை பார்க்க மறந்துடாதீங்க. அவ்வளோ அழகான ஒரு சாமி. ஒற்றை ஆலமரமாக பாருங்கள், ஒற்றை ஆலமரத்துக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஆலமரம் பாருங்கள். இந்த ஒற்றை ஆலமரத்துக்கு பக்கத்தில் மிக அழகான வடிவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் கோவில் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிவலிங்கம் பின்னமான நிலையிலையும் சிறந்த வழிபாடை வந்து இந்த ஊர் மக்கள் பண்ணிகிட்டு இருக்காங்கங்க. ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் இது. இங்கே பாருங்கள், கோவிலுடைய கற்கள், அந்த வர்ணம் பூசிருக்கிறதுலாம் கோவிலுடைய கற்கள். சாமியோடைய அந்த ஆவுடையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அபிஷேகம் பண்ணி வர அந்த கோமுகம் உடஞ்ச நிலையிலையும் நேற்று வந்து பார்த்திங்கன்னா சிவராத்திரிக்கு சிறந்த வகையில் பூஜைகள் நடந்திருக்கு. சாமிக்கு நேர்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், சிறப்பான ஒரு அழகான ஒரு நந்திங்க. எத்தகைய ஒரு அழகாக இருக்கார் பாருங்கள். நந்தியை பார்க்க பல்லவர் காலத்து நந்தி, பாண்டியர் காலத்து நந்தி போல் இருக்குது. அத்தகைய அழகாக வந்து பார்த்திங்கன்னா சிவனுக்கு நேர் இதில் மண்ணில் புதைவென்ற நிலையிலையும் ஒரு நல்ல வழிபாடை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு காலத்தில் கோவில் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, சாமிக்கு தேவையான சுற்றி உள்ள பிரகாரம் உள்ள சாமிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்காங்க சரிங்களா. இதெல்லாம் கோவிலுடைய கல். இங்கே நான் ஆச்சரியமாக பார்த்த ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், அதுதான் தார் ரோடு சரிங்களா. அதுதான் சாலை. அந்த சாலை ஓரத்துலேயே இந்த மரம் தெரியும். அந்த மரத்துக்கு கீழே ஒரு மேற்கூரை அமைச்சு வச்சுருக்கிறாங்க. இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு பலிபீடம் பாருங்கள் சரிங்களா. எவ்வளோ அழகான ஒரு பலிபீடம் பாருங்கள். ரொம்ப பெருசுங்க, கிட்டத்தட்ட 2க்கு 2 அளவு உள்ள ஒரு பெரிய பலிபீடம். எப்படி இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ஒரு கோவில் இருந்திருக்கணும். ஏன்னா நந்தியாரும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு நந்தி அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பெரிய கோவில் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி சாமியோட நிலை இந்த நிலையில் இருந்தால் கூட ஒரு நல்ல வழிபாடு நடக்குது பாருங்கள். அந்த மக்களுக்கு ஒரு நன்றி சொல்லிடுங்க. நன்றி.